வணக்கம் சார். வணக்கம். காலையில இருந்தே ஆர்பிஐ ரேட் அன்சேஞ்ச்டு அப்படின்ற நியூஸ் தான் ரொம்பவே பரபரப்பா போகுது. ஸோ ஆர்பிஐ உடைய இந்த டிசிஷன் எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குமா? இல்ல ஒரு சேஃப் டிசிஷன் மாதிரி தெரியுதா சார்? இப்போ சத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வீக்கம் அப்படிங்கிறது பொதுவா கம்மியா இருந்தாலும், அது உயர்றதுக்கு உண்டான ஒரு இது காரணம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆ ஆயில் பற்றாக்குறை, அதாவது உங்களுக்கு கேஸா இருந்தாலும் சரி, ஆயில் பற்றாக்குறை அதிகரிச்சதுனால, அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஆர்பிஐ இந்த தருணத்தில அந்த ரேட்ட சேஞ்ச் பண்ணாம இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கிய காரணமா கருதுறோம். இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற நியூஸையும் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல ஏன் ரேட் கட் வரல அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஏன் சார் இந்த டிசிஷன்? பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கும் பொழுது தான் அவங்க ரேட் கட் பண்ணுவாங்க. சாரி, இன்ஃப்ளேஷன் அதிகமா அதிகமா இருக்கும் பொழுது ரேட் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அ குறைந்தபட்சமா தான் இதுவா இருக்கே ஒழிய, ரொம்ப நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அத பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா காணப்படுது. சரி, இப்போ ஆர்பிஐ எடுத்துட்டு இருந்த இந்த ரெப்போ ரேட் சேஞ்ச் இல்லாததுனால காமன் பீப்புள்ஸ்க்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும் சார்? ஸோ இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது டைரக்ட்டா அவங்களோட வட்டி விகிதம். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோம் லோனோ இல்ல ஒரு கார் லோன் எடுத்திருக்காங்க, ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறாங்க. இதோட வட்டி விகிதங்கள் இந்த ரெப்போ ரேட்டோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்ப சத்தியத்துக்கு அந்த ரெப்போ ரேட்ட இப்ப குறைக்காம இருந்ததுக்கு காரணம் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த ஆயில் விலை ஏறுறது, கச்சா எண்ணெயோட விலை ஜாஸ்தியாகுது. இதனால அவங்க ஏத்தாம இருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சாதாரண மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம் குறைஞ்சதுன்னா, அவங்களுக்கு அவங்க பே பண்ற இஎம்ஐயோ இல்ல அவங்களோட ஈவன் அந்த ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தது. அது இப்ப இல்லாம போனது ஒரு சின்ன ஒரு குறைந்த கால அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு அது ஒரு கஷ்டமா தான் ஒரு சாதாரண மக்களுக்கு அது ஒரு இழப்பா தான் பார்க்க முடியும். சார், முக்கியமா இஎம்ஐ பே பண்றவங்களுக்கு இந்த டிசிஷன் எவ்வளோ ரிலீஃபா இருக்குமா? இல்ல ஒரு டிசப்பாயின்ட்மெண்டா தான் இருக்குமா சார்? இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்டின்னே சொல்லலாம். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆனா இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம் குறைஞ்ச உடனேயே உங்களுக்கு ம அதிக வங்கிகள் பார்த்தீங்கன்னா, அத அந்த இஎம்ஐ எடுத்தவங்களுக்கு இம்மீடியட்டா அந்த இது போய் சேர்றதில்ல. ஸோ அவங்க வெயிட் பண்ணி, ஏன்னா இப்போ ஏன்னா இப்போ அந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 45 நாளைக்கு ஒரு வாட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 45 நாள்ல எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம, அடிக்கடி அவங்க ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்பட்டு, அவங்க உடனே மாத்துறது அப்படிங்கிறது வங்கிகளுக்கும் ஒரு முடியாத ஒரு காரியமா இருக்கிறதுனால, இது பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்கா, வட்டி விகிதம் ஒரு ஸ்திரமா இருக்கும் பொழுது, இவங்க வட்டி விகிதத்த குறைச்சு இருந்திருந்தாங்கன்னா, அது ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு சாதாரண மனிதன், அதாவது லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு கம்மியா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0.25% அவங்க வட்டி விகிதம் குறைச்சாங்கன்னா, இந்த 0.25% அப்படிங்கிறது ஒரு லோன் எடுத்தவங்களோட வட்டியில கம்மியாகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா எடுக்க போறவங்களுக்கு அது இமிடியேட் எஃபெக்ட்டா வரும். ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு அவங்களா வங்கிகள அணுகி, அவங்க வட்டி விகிதம் குறைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள அவங்க செய்யணும். ஸோ அந்த 0.25% இந்த வட்டி விகிதத்துல குறைச்சாங்கன்னா, அவங்களோட அ அதாவது அவங்க கட்டக்கூடிய டென்யூர் குறைச்சுக்கலாம். அப்படி அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க அவங்களோட கட்டக்கூடிய இஎம்ஐல இருந்து ஒரு சிறிய தொகைய குறைச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு மாதாந்திர செலவுகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மிச்சமாகும் அப்படிங்கிறது தான் இதோட பெரிய இம்பாக்ட் ஃபார் த லோன் டேக்கர்ஸ்
அந்த லோன் எடுத்தவங்களோட இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சார் அதே மாதிரி ஆர்பிஐயோடைய இந்த வெயிட் அண்ட் வாட்ச் மோடு எப்படி இருக்குது அப்படின்னா யூஎஸோட ஃபெட்ரல் பேங்க்கும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்டெரக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நம்ம இதோட இது பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட ஃபெடரல் ரிசர்வ் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வந்து நம்மளும் ஒரு முடிவு எடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து வட்டி விகிதம் உயர்த்தினாங்கன்னா அது நம்மளுக்கும் வந்து அதோட இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து முடிவுகள் எடுப்போம். ஒரு சில சமயம் வந்து அது அவங்க வந்து வட்டி விகிதம் குறைச்சாலும் நம்ம வட்டி விகிதம் ஏற்றுவோம். அது வந்து வைஸ் வெர்சா. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூவை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கானமியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறோம், குறைச்சலாக தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களோட வட்டி விகிதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட இதுவும் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த அவங்களோட வட்டி விகிதம் ஏற்றும் பொழுது அதோட டாலர் இம்பேக்டும் இருக்கும். ஸோ டாலர் வந்து டாலர் விலை உயரும் பொழுது நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படிங்கிறதுனால டாலர் விலை ஏறும்பொழுது எக்ஸ்போர்ட் வந்து இதுவாகும், அதாவது சாதகமாக இருக்கும், இம்போர்ட் பண்ணுறதுக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு முடிவுகள் எடுப்பாங்க. சார் இந்த கிரைசஸ் டைமில் அதாவது வார் போயிட்டுருக்கு, ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ் தானே யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போ ஹை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்பிஐடைய இந்த டிசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குமா சார்? கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மேடம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கச்சா விலை உயர்வு அப்படிங்கிறதே வந்து அதோட இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் உயர்வுனால உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அதாவது குட்ஸை வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதோட விலை வந்து அதிகமாகும். ஸோ அந்த விலை அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பொருட்களோட விலையும் வந்து, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து எதுல திணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள்ல தான் திணிப்பாங்க. ஸோ அந்த பொருட்கள் விலை ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷன், அதாவது வாங்குறவங்களோட இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வாங்கும் திறன் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் தானே ஒழிய, எல்லாமே ஒரு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட எண்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட பங்கோட விலையும் வந்து, ஏன்னா அவங்களோட வருமானமே வந்து இதை நம்பி தான் இருக்கு அப்படின்னு வரும்பொழுது ஒரு நிறுவனத்தோட பங்கோட விலையும் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதன் மூலமா இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு இதை பார்க்காம ஒரு பெரிய விஷயம் அதோட ஸ்பைரல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரல் எஃபெக்ட்னா ஒரு சின்ன ஒரு கச்சா விலை உயர்வுனால என்னென்ன இம்பேக்ட் இருக்கும், அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உத்தேசிச்சு இந்த ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இது, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தணுமா இறக்கணுமா அப்படிங்கிற முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கிற நிகழ்வுகள்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க. சார் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஹை வந்து லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியன் எக்கனாமி க்ரோத் எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் சார்? ஆக்சுவலாக க்ரோத் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஸ்லோ ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எக்கானமி க்ரோத் வந்து ஸ்லோ ஆகும். அதோட ஏன் ஸ்லோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று நிறுவனங்கள் வந்து கடன் வாங்குவாங்க, ரெண்டாவது வந்து தனிநபர் கடன். தனிநபர் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை கார் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பைக் வாங்குறதுக்கோ லோன் வாங்குவாங்க. இதுவே நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட நிறுவனத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கடன் வாங்குவாங்க. இப்போ இதுவே வந்து வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதோட பாதிப்பு அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட்ல வந்து கம்மியாகும். ஸோ அதனால அந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட்ல கம்மியாகும் பொழுது அந்த நிறுவனத்தோட ஷேர் மதிப்பில் வந்து அது குறைஞ்சு காணப்படும். ஸோ அதனால ஒரு பெரிய க்ரோத் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்காது. ஸோ வட்டி விகிதம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க வந்து லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பேன்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். வட்டி விகிதம் கம்மி அப்படிங்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த வீடு வாங்குறது, அந்த கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக வந்து பெருசாக ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா லோன் இல்லாமல் வாங்குறது இல்லை.
ஸோ அந்த மாதிரி வட்டி விகிதம் அதிகமா இருக்கும் பொழுது, அவங்களால வந்து லோன் வாங்கி ஒரு ஒரு இதுவும் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுமா? ஆகாதா? அந்த முடிவுகள வந்து தள்ளி போடுறதுக்கு உண்டான சான்ஸ் தான் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால வட்டி விகிதம் அதிகமா இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து அந்த எக்கானமிக் இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். சார் அதே மாதிரி ஆர்பிஐடைய இந்த டிசிஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை எவ்வளோ அளவு இம்பாக்ட் பண்ணும் சார்? இது அன்சேஞ்ச்டு அப்படின்றது வந்து ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு முடிவா தான் வந்து பார்க்கப்பட்டது மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்ததுன்னா, மார்க்கெட் இன்னும் அதிகமா உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்ப வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பங்குச்சந்தை வந்து மேல தான் போயிருக்கு. அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்ஏ வார் வந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து சீஸ் ஃபயர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ போர் நிறுத்தம் பண்ணியிருக்கிறதுனால, அந்த மார்க்கெட் வந்து இப்ப இன்னைக்கு வந்து மேல போயிருக்கு. அதர் தென் தட் இந்த வட்டி விகிதத்துக்கும், இந்த மார்க்கெட்டுக்கும் வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து சம்மந்தம் இல்ல. ஸோ பொதுவா வந்து வட்டி விகிதம் ஒரே நிலைமையில இருந்ததுன்னா, அடுத்த ஒரு 45 நாளைக்கு வந்து மாறாதுங்கிற தோற்றத்துல, அத பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ வட்டி விகிதம் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும். வட்டி விகிதம் குறைஞ்சது அப்படின்னா, பாசிட்டிவா வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் ஆகும் மார்க்கெட்ல. சார் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இப்போ பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எஃப்டி போட்டுட்ருக்கோங்க, ஆர்டி போட்டுட்ருக்கோங்க, சேவிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணும் சார்? இப்போ வட்டி விகிதம் அதே நிலைமையில இருக்கிறதுனால, சேவிங்ஸுக்கோ இல்ல வந்து உங்களோட ஆர்டி ரேட்டோ, இல்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரேட்டோ, இல்ல ஸ்மால் சேவிங்ஸ் ரேட்டோ, அதுலயும் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்ல இப்போ சத்தியத்துக்கு. இப்போ சத்தியத்துக்கு பேங்கோட வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6லிருந்து 6.5% வரைக்கும் இன்னைக்கு வந்து வட்டி விகிதம், அதாவது அந்த எஃப்டியோட வட்டி விகிதம் இருக்கு. ஸோ அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ அதனால இப்போ ஆல்ரெடி வந்து எஃப்டி வச்சிருக்கிறவங்க இப்போ வந்து ரினியூவலுக்கு வருது அப்படின்னா, அதே வட்டி விகிதம் வந்து கண்டினியூ ஆகும். சார் இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஆர்பிஐடைய இந்த சேஞ்சஸ்னால என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஒரு அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு உண்டான அவங்களுக்கு தேவையான அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு வங்கியிலயோ இல்ல வந்து ஒரு மணி மார்க்கெட் ஃபண்ட்லயோ, டெட் ஃபண்ட்ல வந்து முதலீடு பண்ணலாம். பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60லேருந்து 70% வரைக்கும், அதாவது ஒரு ஒரு 30, 40 வயசுல இருக்காங்க அப்படின்னாக்க, 60லேருந்து 70% வரைக்கும் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடாகும். ஒரு 20% வந்து கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயும் முதலீடு பண்ணலாம். பேலன்ஸ் 10% வந்து அவங்க தங்கத்திலயும் வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ ஆர்பிஐ எடுத்த இந்த டிசிஷன் வந்து growth-ஐ விட இன்ஃப்ளேஷன் தான் வந்து ஒரு கன்சர்னாக பார்க்குறாங்களோ? ஏன்னா growth-ஐ பார்க்காம இன்ஃப்ளேஷன் தான் ஒரு பெரிய கன்சர்னாக பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஏன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து growth அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும். எக்கானமிக் growth அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐயோட மெயின் பர்பஸ், மெயின் கோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான நோக்கமா வந்து கருதப்படுது. ஸோ அந்த முக்கிய நோக்கத்துல வந்து அந்த இன்ஃப்ளேஷனை கம்பைல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எக்கானமிக் growth அப்படிங்கிறது வந்து நீண்ட கால அடிப்படையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட. சரி, இதுக்கப்புறம் இப்போ ஒரு முடிவு டிசிஷன் வந்துருச்சு வெளியே. ஸோ இதுக்கப்புறம் ஆர்பிஐயோடைய பாலிசியில் ரேட் கட் வந்து எதுவும் சான்சஸ் இருக்கா? இந்த வருடம் வந்து எல்லாருமே வந்து ரேட் கட் ஒரு 25 அதாவது 0.25 பேசிஸ், அதாவது 0.25% இருந்து 0.5% வரைக்கும் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அந்த அந்த புவி சார்ந்த இது, அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த கச்சா விலை உயர்வு, இதனால வந்து உங்களுக்கு இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஷியஸா தான் வந்து முடிவு எடுப்பாங்க. ஸோ இந்த போரோட போக்கு எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது வந்து அந்த கச்சா எண்ணெயோட விலை என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.